ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு சேரில் உட்கார்ந்தே கிடைக்க நேரத்தை பயன்படுத்தி நம்ம உள்ளுறுப்புகளை நன்றாக வைத்து கொள்ளலாம். இது அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைகின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பொதுவாகவே நிறைய மனிதர்களுக்கு உடல் உஷ்ணம், ஓவர் ஹீட் பாடின்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி பயிற்சி பண்ண போகிறோம். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம அதிகமாக கவலைப்படுகின்றோம், நிறைய திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த திங்கிங் இருக்கும்பொழுது பிரெயினுக்கு ஹீட் அதிகமாகிடும். நம்ம பிரெயினில் கண்டினியூஸாக திங்க் பண்ணுறோம். சிலருக்கு தூங்கும் போது கூட பார்த்திங்கன்னா, சார் கனவு ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஆழ்ந்த நித்திரை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ முழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கண் எரியும், உடல் முழுக்க ஒரு உஷ்ணம் இருக்கும். காரணம் அந்த ஆழ்ந்த நித்திரை இல்லை. தூக்கத்துலேயும் கனவு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 24 மணி நேரம் எனக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிரெயினுக்கு எப்படி ஹீட் ஆகும். ஒரு இடத்துல நம்ம லைட்டே போட்டிருக்கோம், அந்த லைட் போட்டிருக்கும்போது கண்டினியூஸாக 24 மணி நேரம் லைட் போட்டுகிட்டே இருந்தோம்னா அதனுடைய பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த லைட்டு பக்கத்தில் போனாலே அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த உடலும். அப்போ இந்த உஷ்ணத்தை சமப்படுத்தணும். அதற்கு நம்முடைய சித்தர்கள், மகான்கள் குளிர்ச்சி வகை பிராணாயாமம்னு கொடுத்துருக்காங்க. எளிமையான பயிற்சி, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் உஷ்ணம் சமமாக இருக்கும். அப்போ உடல் உஷ்ணம் சமமாக இருந்தாலே அதுவே தவ வாழ்க்கைன்னு பேர். தவம் அப்படின்னா ஒரு மனிதன் தனது உடலில் உஷ்ணத்தை சமமாக வைத்து கொள்ளுதல். இது உஷ்ணத்தை மட்டும் சமப்படுத்தலை, எண்ணத்தை சமப்படுத்துகின்றது. தெளிந்த சிந்தனை, பாசிட்டிவ் தாட், நேர்முகமான எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களே வராது. மன அமைதியை கொடுக்கக்கூடியது, மன சாந்தத்தை கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. பாருங்கள், எல்லாமே நம்ம கையில் இருக்குது. மெடிசனே கிடையாது, எந்த மாத்திரையும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு நமக்குள் இருக்கக்கூடிய பிராணனை பயன்படுத்தி அழகாக உடல் உஷ்ணத்தை சமப்படுத்திக்கலாம், டென்ஷன் இல்லாமல் வாழலாம், ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கலாம். அதே மாதிரி குடல் சூடு, அந்த மாதிரி குடல் சூடு ஏற்பட்டுச்சுன்னா அல்சர் அந்த மாதிரி வந்துடும். அல்சர் வராமல் வாழ்வதற்கும் இந்த பயிற்சி பயன்படுகின்றது. உடல் முழுக்க பிராண ஆற்றலை நன்றாக கொடுக்கின்றது. அப்போ நமக்கு ஒரு உற்சாகமும் ஆனந்தமும் கிடைக்கும். ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்கின்றது. நம்ம உடம்புல சாப்பிட்ட சாப்பாட்டில் சத்து தனியாக அசத்து தனியாக பிரிவதற்கு பிராணசக்தியினுடைய துணை வேண்டும். அப்போ அந்த பிராணன் சீராக இருக்கும் பொழுது, உஷ்ணம் சமமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை வளமாக இருக்கும். பாருங்கள், இவ்வளவுமே ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல் பயிற்சி, ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் 1 நிமிடம் இருக்கட்டும். ஒரு சிலையாட்டம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது. இப்போ ஆழ்ந்த மூச்சு, நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நம்ம இந்த குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சிக்கு போவோம். முதல் பயிற்சி சீத்தளி. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியை மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ளெழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும், மூச்சு வெளியே வரும்போது அடி வயிற்றில் உள்ளே இருக்கக்கூடிய உஷ்ண காற்றெல்லாம் வெளியே வந்துடும்.
இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப வயதானவங்க 5 முறை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. சஃபகேஷனாக இருந்துச்சுன்னா கிராஜுவலாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சி சீத்காரின்னு பார்க்க போகிறோம். 2 கை சின்முத்திரை. நாக்கு இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. நாக்கை லேசாக மடிச்சுட்டு 2 இடுக்கு வழியாக மூச்சு உள்ள இழுக்கிறோம். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே வைக்கணும். அடுத்த ஒரு பயிற்சி சதந்தா அப்படிங்கிற பயிற்சி. இதுவும் குளிர்ச்சி வைக்க பயிற்சி. 2 கை சின்முத்திரை. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. பற்கள் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ரொம்ப கேஷுவலாக பொறுமையாக 2 பற்களை சேர்த்துக்கிடுறோம். நல்லா மூச்சை உள்ள இழுக்கிறோம். வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பயிற்சியும் பண்ண உடனே நமக்கு ஒரு சாந்தம், அமைதி கிடைக்கும். இப்போ அப்படியே 3 தடவை பண்ணி முடிச்ச உடனே கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே மூச்சை வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. முடிச்சுட்டு பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவரல் நோக்கி 4 வரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. இப்போ அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, கை இந்த மாதிரி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி, அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு 3 வகையான குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி பார்த்துருக்கோம். முதல் பயிற்சி சீத்தளின்னு பார்த்தோம். 2 கை சின்முத்திரை. கவனிக்க வேண்டியது, மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு வெளியே முன்னாடி வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி 10 முறை. அடுத்து சீத்காரி பார்த்தோம். நாக்கை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 10 முறை. அடுத்து சதந்தா பார்த்தோம். 2 கை சின்முத்திரை. 2 பற்களை லேசாக சேர்த்துக்கோங்க. பற்களில் இறுக்கமெல்லாம் கொடுக்க வேண்டாம். வாயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே வெளியே விடுங்க.
மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கணும். பத்து முறை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கண்ணை மூடி மூச்சு அப்படியே ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். அடுத்து முகுளமுத்திரை. 2 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க. அடுத்து சின்முத்திரையில் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இது முடித்த உடனே ஒரே ஒரு பயிற்சி, முதுகுத்தண்டு திடமாக இருப்பதற்கு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக கையை மேலே கும்பிட்டுக்கோங்க. ஸ்லோவாக கையை நல்லா காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் ப்ரீத்திங். இந்த மாதிரி 3 முறை. மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துட்டே நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங் 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை போட்டுக்கும். இது உங்களுக்கு முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கழுத்து வலி, அடிமுதுகு வலி அந்த மாதிரி வராது. ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். நேயர்களே, இன்றைக்கு பயிற்சியே செய்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கின்றவர்களும், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், அலுவலகம் முடிஞ்ச உடனே கூட நீங்கள் அப்படியே சேரில் உட்காந்து இன்றைக்கு செய்த பயிற்சியை ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவு உற்சாகம் கிடைக்கும், அவ்வளவு சுறுசுறுப்பு கிடைக்கும். உடல் சூடு குறையும். உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மூளை செல்களில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணக்காற்று வெளியே போயிடும். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.